ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இட்லி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நார்மல் நம்ம இட்லி பண்ணுற மாதிரியே தாங்க, பட் ரொம்ப ஹெல்த்தானது. அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த கப் வேணாலும் அளக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதே அளவில் 1/2 டம்ளர் உளுந்து, தோல் உளுந்தாக எடுத்திங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. ரெண்டையுமே நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். இது வந்து அன்பாலிஷ்டு ரைஸுங்கிறனால நல்லா 2-3 தண்ணி விட்டு அலசிட்டு இந்த மாதிரி ஊற போட்டிருக்கிறேன். சிகப்பு மட்டை அரிசிங்கிறது வேறு, மாப்பிள்ளை சம்பா அரிசிங்கிறது வேறுங்க. ரெண்டையுமே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தனித்தனியாக இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நம்ம ஒரு சில நேரம் தோசைக்கு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஊற போடுவோம்ல, அந்த மாதிரி ஊற போடாமல் இப்படி தனித்தனியாக ஊற போட்டு அரைக்கும் போது நல்லா இட்லி சாஃப்டாக வரும். ஒரு 3-4 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உளுந்து ஊறியாச்சு. நான் உளுந்த கிரைண்டரில் போட்டிருக்கிறேன். எப்பவும் போல் உளுந்த லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்கும்போது நல்லா உளுந்து பொங்கி வரும். இதுக்கிடையில் இதோட சத்துக்கள் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து அன்பாலிஷ், அதாவது பட்டை தீட்டாத அரிசிங்க. இதில் வந்து அதிகமாக நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு வந்து ஏன் மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேரில் வந்து மாப்பிள்ளை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் காரணம் வந்து ஆண்களுக்கு, அதாவது ஆண்மை தன்மையை பலப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னே பேர் வந்திருக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து எது சொன்னாலுமே வந்து கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கெலாம் ஆரம்பத்துலேருந்தே இதை பழக்குங்க. இட்லி, தோசை, பொங்கல், புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இதில் செய்யலாம். பாருங்கள், நான் உளுந்து எடுத்துகிட்டு இங்கே அரிசி போட்டாச்சு. அதே கல்லில் அரிசியை வந்து நல்லா நைஸாட்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எப்போவுமே வீக்லி ஒன்ஸு ஏதாவது ஒரு சிறுதானியம், இந்த மாதிரி பாரம்பரிய நம்ம நெல் வகையில் இருக்க அரிசி ஏதோ ஒன்று சேர்த்துக்கும் போது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்குலாம் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பார்க்குறதுக்கு வந்து நம்ம ராகி மாவை கரைச்சோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு கையில் வீடியோ ஃபோன் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே இட்லிக்கு மாவு புளிக்க வைக்கிறோம்ல, நைட் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட 8 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் இப்போ நைட் அரைச்சிருக்கிறேன். காலையில் இட்லி ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லைங்க, இந்த அரிசி களைஞ்ச தண்ணியவே வந்து நம்ம வாய் கொப்பளிக்கும் போது நம்ம வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, அதாவது அல்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே க்யூர் ஆகும். 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்குது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேனுங்க. இது இப்போ நம்ம நார்மலாக இட்லி எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி நீங்கள் இட்லி குக்கர் இருந்துச்சுன்னா இட்லி குக்கரில் ஊற்றிக்கலாம். இல்லை இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதில் துணி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க இட்லி வந்து. டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக நான் சாதாரண இட்லி அரிசி பண்ணுறோம் இல்லைங்க, அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. சத்து நிறையங்க. அப்புறம் இதே மெத்தடில் நம்ம எப்படி பொங்கல் பண்ணுறோமோ அதே மாதிரி பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் பண்ணலாம். இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நிழலையே உலர்த்தி எடுத்துட்டு நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இல்லை மிக்சியிலே வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு பரபரன்னு அரைச்சிட்டு புட்டுக்கு விரவுற மாதிரி ஒரு துளி உப்பு போட்டு விரவி எடுத்து நீங்கள் தேங்காய் பூ இதெல்லாமே வச்சு நம்ம கொலா புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் செய்யலாம். இல்லை நார்மலாக இட்லி பாத்திரத்தில் உதிரியாகவும் பண்ணிக்கலாம். புட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லி வெந்தாச்சு. நார்மலாக எப்போவும் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. இதுங்க உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இதுக்கு வந்து நல்லா நீங்கள் சட்னி சாம்பார் அப்படி இல்லைன்னா நல்லா கார சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது இட்லி. அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இதே மாதிரி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இட்லி கிடைக்கும். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட், நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வா, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.